உங்களுக்கு நான் வேணா ஜெபம் பண்ணிக்கிறேன்டா. பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகன். அப்படியே கையை தடை கொடுத்துட்டே இல்லைங்களா, நாய்க்குட்டி மாதிரி அவ்வளவு அமைதியா எனத்த தடவி கொடுக்கணும். கையை தப்பித்தவரை எடுத்துட்டேன்னு வைங்களா, நீங்க வேணா எடுத்து பாருங்களேன், ஒரு ரவுண்ட் லைட்டா எடுத்து பாருங்களேன். தலையில நீ கைய வச்சுன்னு வச்சுக்க, நாளைக்கு உங்க காதல் சக்சஸ் ஆயிடும்டா. சத்தியமா? அம்மா மேல சத்தியம்டா. அப்பா மேல சத்தியம். நாங்களே இங்க இடம் கிடைக்காம நாங்க சுத்திட்டு இருக்கோம். அப்படியா? எதை பேசினாலும் தெளிவா பேசுங்கடா. சோகம் நடந்தாலும் கூட என்ன திருவள்ளுவர் மாதிரி இருக்குன்னு சொன்ன பாத்தியா? செத்தாலும் பரவாயில்ல தம்பி. அப்படியானே? சரி பாத்தீங்களா, நீயும் போயிட்டாடா. ஆடா சண்டாளங்களா. ஆனா உன்னுடா எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க, டோட்டல் இந்த ஏரியாவே நாரி போகும்டா. நாரி போகும். நார பையன் இவன் வேற தலையில இருந்து கையெடுத்தா கழுத்தை கடிச்சு கொத்துட்டுவான். நான் வேற என் ஆளை பார்க்கணும். அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு முக்கியமான விஷயம். நானே வகுத்த காலத்துல கக்கூசு போய்க்கிறது முக்கியமான விஷயம், முக்குன விஷயம். கக்கூஸ் போறதோட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. என்னடா சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. கொஞ்சம் தம்பியை பாத்துக்கங்க. அந்த பக்கத்துல போயிட்டு கக்கூசு கொஞ்சம் அடக்கிட்டு கொஞ்சம். நான் போலன்னா எல்லாம் நாரி போயிருவீங்கடா. போலன்னா வாழ்க்கையே போயிருந்தேன். என் ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா அவ்வளவு ரொம்ப நாள் லவ்னு அவளை பாக்கலான்னு வந்திருக்கிறேன். வரலன்னா இன்னொருத்தவங்க போயிரும் அப்படின்னு அவங்க தெருமுறையில நிக்கிறேன், போயிருவோம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு அதை விட அவசரம். தம்பியை வேற பாத்துக்கணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பாத்துக்கங்கண்ணே. அந்த லவரை பாத்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு வந்துருவேன். தம்பியை பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்கா? பாக்கதாம்னு அப்படி. ஆனா ரொம்ப சைலண்டான பையன். நீங்க இந்த பாருங்க, தலையில கை வச்சிருக்கிறேன், எவ்வளவு அமைதியா இருக்கு. வேற ஏதோ பையனா இருந்தா தலையில கை வச்சு என்ன பண்ணுவான்? கடிப்பான் அடிப்பான். இவன் பாருங்க எவ்வளவு நல்ல பையன் பாருங்க. இவன் பாக்க பஞ்சாப்கார மாதிரியே தான் தலையில கை வச்சு ரொம்ப அமைதியா இருக்கும். நல்ல பையன். நீங்க வேணா தலையில கை வச்சு பாருங்களேன். வச்சிருக்காங்க. எந்த பக்கம் வந்து அப்படியே வச்சு பாருங்க. மெதுவா கை வைங்க. அப்படியே கை வச்சு தடை கொடுத்துட்டே இல்லைங்களா, நாய்க்குட்டி மாதிரி அவ்வளவு அமைதியா இருக்கு. எனத்த தடவி கொடுக்கணும். தலையை தடை கொடுத்தீங்களா, அதை சொல்லணும். நீங்க கை வைங்களேன். பாத்தீங்களா எப்படி சார் நான் வச்ச மாதிரியே இருக்கான். நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். ஆனா ஒண்ணு, தலையில இருந்து கை மட்டும் எடுத்துடாது. என்னப்பா சொல்ற? ஆள் ரொம்ப அமைதியா இருப்பான். தலையில கை வைக்கிற வரைக்கும். கையை தப்பித்தவரை எடுத்துட்டேன்னு வைங்களா, நீங்க வேணா எடுத்து பாருங்களேன், ஒரு ரவுண்ட் லைட்டா எடுத்து பாருங்களேன். என்னடா சொல்ற? பைத்தியக்காரங்க மாட்டி விட்டுட்டு போற. எனக்கு வேற போய். இதனாலதானே உங்களை பார்த்து பத்திரமா ஒரு பொறுப்பான ஆளு உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். பாத்துக்கீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படித்தான் தெரியுது? வந்துருவோம். தலையில இருந்து மட்டும் கையை எடுத்துறாதீங்க, கழுத்தை கவிடுவான். இந்த வந்துடும். இவ வேற ஆடிக்கிட்டே இருக்கிற. ஆடாமத்தான் இல்லடா சாமி. கரும பல் பல்லு வளர்க்கணும் என்னமா தெரியல. இந்த நாத்த நான் இருந்து எனக்கு வேற ரொம்ப அவசரமா இருக்காடா. பார்க்கனி கூட்டிட்டு வந்து அவ்வளவு ஆட்களா இருக்கு. நம்ம எங்கேயா இருக்குதுக்கு? நீங்களும் அதுக்கு தான் போறீங்களா? வாங்க சேர்ந்தே போலாம். நாங்க புத்துக்கு பால் ஊத்த போறோம். நாங்க பூமிக்கு உரம் போட போறோம். மாத்தோ நல்லவங்க மாதிரியும் இருக்கீங்க. இந்த அண்ணனுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கப்பா. என்ன ஹெல்ப்? இவன் தலையில மட்டும் கொஞ்ச நேரம் கைய வச்சீங்கன்னா உங்க காதுல நல்லா இருக்கும். ஆளு நல்லாதான் போயிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? ஆமா, அப்படியே தெய்வீக காதல் இவங்களுது. ஏதோ வடை சுட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த அண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. இவரே ஐயா ஒரு மாதிரி இருக்காரு. அவரு அப்படித்தான் இருப்பாரு, டெரரா எப்பயுமே. ஆனா உன் காதல் நல்லா டெவலப் ஆனோம்னா, இவன் தலையில நீ கைய வச்சேன்னு வச்சுக்க, நாளைக்கு உங்க காதல் சக்சஸ் ஆயிடும்டா. சத்தியமா? அம்மா மேல சத்தியம்டா. நீ என்ன நினைச்சிட்டு? அப்பா மேல சத்தியம். அப்பத்தா மேல எல்லாம் சத்தியம் பண்ண முடியல. அப்பத்தா இருந்தா தானடா சத்தியம் பண்றதுக்கு. காதல் நல்லா டெவலப் ஆகணும்னா சரியாகாது. சரியாகாதா? என்னடா அவகிட்ட போய் பொசுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, எந்த காரியத்தையுமே பொம்பளை கிட்ட கேட்க கூடாதுப்பா. ஆம்பளை எல்லாம் தீர்மானிக்கணும். அப்பதான் நம்மளும் நல்லா இருப்பா, நம்மளை சுத்தி 4 பேரும் நல்லா இருப்பாங்க. இல்லையா, இவன் வேற திணிசா இருக்கான், நீர் வேற ஒரு மாதிரி இருக்காரு. நாங்களே இங்க இடம் கிடைக்காம நாங்க சுத்திட்டு இருக்கோம். அப்படியா? எதை பேசினாலும் தெளிவா பேசுங்கடா. காலையில பேல வந்தவன
இவன் தலையில கை வைக்க வச்சுட்டு இவங்க அண்ணங்காரன் எங்க போனானே தெரியலடா. நீர் எதுக்கே வந்து மாட்டினாரு? அதான்ப்பா கக்கூசுக்கு போலான்னு வந்தேன். ஆஹ் போனவன உங்க அண்ணன் வம்பா கூப்பிட்டு, அண்ணே அண்ணே நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, இவன் கழுத்துல உரிச்சு இவன் தலையில கைய வைக்க சொல்லிட்டு போனவன் தான்டா, இதுவரை என்ன வரவே இல்லடா. என் தெய்வமே சத்தியமா சக்சஸ் ஆயிருமா? சத்தியமாடா. ஆனா உங்க கல்யாணம் சீக்கிரம் நடக்கும்டா தம்பி. இவன் தலையில மட்டும் நீ கைய மட்டும் வச்சு பாரு, அப்படியே ஒரு பவர் ஏறும் பாரு. ஆடி உமக்கு அப்படிதான் எனக்கு கீழே போயிரும் போல இருக்குப்பா. ஏப்பா இப்படி எல்லாம் லந்து பண்ணி அண்ணனை சிரிக்கிறீங்க? எதா இருந்தாலும் சட்டுப்புட்டு முடிவெடுங்கடா. சட்டுப்புட்டு முடிவு எடுக்கலாம். ஆனா ஆள் பார்த்தவங்க தினுசாலையா இருக்கான். தினுசாத்தான் இருப்பா. நீ கைய வச்சாதான் அவன் எப்படிப்பட்ட தினுசுன்னு உனக்கே தெரியும்ப்பா. ஏமா நீ ஒரு பொம்பளை தானே, சி நீ ஒரு பொண்ணு தானே, உங்க வீட்டுக்காரர்கிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா? பின்ன நாங்க லவர்ஸ். சரி சரி. இவன் கழுத்தையே பாத்துட்டு இருக்கான். அவரு அப்படித்தாப்பா, யாருமே மூஞ்ச பார்த்து பேச மாட்டாரு, ஒண்ணு கழுத்தை பார்த்து பேசுவாரு. வேற இல்லைன்னா ஐயோ எனக்கு முடியல. வைக்கலாமா வேண்டாமா? நீ ஒரு பிள்ளை தானே, இந்த தாத்தா ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு. சொல்றீங்க உங்க லைஃப்ல எப்படி? என் லைஃப்ல நல்லா தாமா இருக்கு. நானும் லவ் பண்ணலான்னு வந்தேன். என் லவர் அங்கதான் உட்காந்துருக்கா. கக்கூசு போலான்னு வந்தேன்டா. இன்னும் கக்கூசுக்கும் போனது மாதிரி இல்ல, இவன் தலையில இருந்து கையை எடுத்ததும் மாதிரி இல்ல. உமக்கு லவர் இருக்கா? ஏன்டா சொல்ற? எனக்கு மட்டும் லவர் இருக்க கூடாதா என்ன? நானும் அந்த காலத்துல அமிதா பச்சை மாதிரி தான்டா இருந்தேன். இப்ப தர்மேந்திரா மாதிரி இருக்குண்டா. நீ ஒரு தடவை தலையில கைய வச்சு பாரு, உனக்கு குருன்னு ஏறும். நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு நான் வேணா ஜெபம் பண்ணிக்கிறேன்டா. பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகன். வேண்டாம் வேண்டாம், ஜெபமே பண்ணாண்டாம். நார்மலாவே இருக்குது. இதெல்லாம் சொல்லாத தம்பி. வேண்டாம், நான் ஜெபம் பண்ணுனா உங்க வாழ்க்கைக்கு நல்லா இருக்கு. இப்பெல்லாம் கை வைக்கணும், நீர் ஏன் தப்பிக்கணும், அவ்வளவுதானவே. ஏன்டா இப்படி பொசுக்குன்னு கேட்டுக்கிட்ட? நீர் வேற ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீர் தலையில மட்டும் கை வச்சு பாரு. அருமையா இருக்காரு ஆரியா. பார்த்தா அருமையா தான் இருப்பாரு. கை மட்டும் வச்சு பாரு, சுண்டு கண்டெல்லாம் தெரிக்குது. இப்ப பாக்குறியா? கையை எடுத்த உடனே ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு கொடுப்பாரு, பாக்குறியா? வைடா, நான் கக்கூசுக்கு போகணும்டா சீக்கிரம். ஏப்பா அந்த பிள்ளைகிட்டயே ஓயாம கேக்குற? அவ என்ன உனக்கு என்ன சிஐடி போலீஸா? கூட்டிட்டு வந்தது அந்த பொண்ணுதான் ஐயா. அந்த பொண்ணுதான் பார்த்தா இந்த பொண்ணு மாதிரி இல்லையா? அப்ப பையன் மாதிரியே இருக்குது. பக்கத்து வீட்டு ஆண்டி மாதிரி இருக்கு. என்ன கை வைக்க வேண்டாம் ஆண்டிங்கிற. ஏப்பா உங்களுக்கு கொஞ்சம் மனச்சாச்சு இருக்கா? ஒரு தாத்தா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கனே, ஒரு தடவை தான் ஹெல்ப் பண்ணிட்டு போங்கடா. நீங்க எல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணா தாண்டா எனக்கு வந்துரும்டா, எனக்கு வந்துரும். ஆனா ஒண்ணுடா, எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க, டோட்டல் இந்த ஏரியாவே நாரி போகும்டா, நாரி போகும். நார பையன் கையை எடுக்கல தெய்வமே. இதுக்கு தாயா விட்டுட்டு போனானா? ஆனா எடுபட்ட பயம் இல்ல, நானும் லவ் பண்ண வந்த நீ நிறுத்தி. லவ் பண்ண வந்த இடத்துல இப்படி நார பயில்ட்டானே. நல்லா இருப்பானவன், நாசமா போனவன். கையை நான் இங்க வச்சிருக்கேன், அங்க போகாத. ரியாக்ஷன், நோ ரியாக்ஷன். இவன்ட்டு இருந்து நம்ம எப்படியா தப்பிக்க? நல்லா இருப்ப, இவன் வேற வந்து கோத்து விட்டுட்டு போயிரு. டைம் இல்லையா? நின்னு தெய்வமே நின்னு. என்ன பண்ணனு வேற தெரியலையே. இவன் வேற கையை எடுத்தா பொசுக்கு கடிக்கலாம் வாரான். என்ன பிரச்சனையே தெரியலையே. ரத்தம் குடிப்பியா ராசா? குடிக்காத தெய்வமே, குடிக்காத. ஆல்ரெடி ஏற்கனவே ரத்தம் குடிச்ச மாதிரி தான் நான் இருக்கேன். குடிச்சிடாத. எப்படியா தப்பிக்க இவன்ட்டு இருந்து? அதுக்குதான் தெரியாம நானும் முடிச்சிட்டு இருக்கேன்ப்பா. ஆஹா, இந்த வேற பயவுடையிலையும் காணமே. எவன்கிட்ட கொண்டு சிக்கனான்னு தெரியலையே. இவன் வேற கழுத்துக்கே குறி வச்சுக்கிட்டு இருக்கான். நாசமா போனவன் எங்க போனான்னு தெரியல. காலையில வந்தான். என்னங்கடா மனுஷனாயா நீ எல்லாம்? கால கடனை முடிச்சுட்டு 10 இட்லி முழுங்கிட்டு வந்துட்டு என்ன நீங்க போகலையா? நல்லா வருகையோ. லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்து நாங்க கூட்டிட்டு வந்தாச்சுன்னா
இப்ப நாசமா போனவன்ட்ட கொண்டு தலையை ஏண்டா இவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னானே அவன் எவன்டா நொண்ணே எவன் நொண்ணே ஏப்பா உனக்கே கொஞ்சம் பெரிய மனுஷங்க வாடா போடுறேன்னு பேசுறியே நான் பெரிய மனுஷன் யோ காலையில இருந்து நாங்க மனுஷன் நாடா நிக்கிறேன் அதுக்கு நாங்க என்னடா இங்க செய்யணும் பாரியா உன் வாய பாரு பார்த்தா நல்லா தானடா இருக்கேன் சங்க கடிக்கிறாயா கடிக்கலாம் மாட்டேன் தம்பி பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்ன பார்த்து நான் ஒரு பாஸ்டர் என்ன பார்த்து வாடா போடான்னு பேசுறேன் பாத்தா தெய்வமே ஆமா தெய்வமே 8வது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. எங்க காது நல்லா சக்சஸா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணியா அப்படியா ஆ. பண்ணிருவா நான் நல்லா பண்ணுவேன் எத ஜெபம் தான் தம்பி பண்ணும் பண்ணட்டா ஆண்டவரே யோ. ஏப்பா கண்ண மூடி பண்ணியா இதெல்லாம் உலக வழக்கமே ஜெபம் பண்றவங்க தான்ப்பா கண்ணம் மூட மாட்டாங்க நீங்க தான் நீ வேற சும்மா இரியா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கண்ண மூடி தானே பண்ணுவாங்க. அப்படியா யாரு கண்ண மூடி பண்ணாங்க எங்க ஊர்ல உங்க மாமா அப்படிதான் பண்ணுவாரா இந்த மாமா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு சரி உங்களுக்காக ஏதோ சரி, சின்ன சித்தப்பா சிறுசு மாதிரி இருக்கீங்க. ஓ, அப்படியா Try இது பண்ணுவோம். வேற சித்தப்பேன்னு வேற சொல்லிட்டா ஆமா நான் நல்லா பண்ணி விடுறேன் பண்ணும் கண்ணை மூடி பண்ணட்டா கண்ணவே முடிவு பண்ணும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பேராக இந்த பாவிகளை ரசித்து மன்னிப்பாக எதுவும் தெரிஞ்சும் தெரியாம தவறுகள் செய்திருந்தாலும் கூட மன்னிப்பு. பாவி ஏய் மறுபடியும் என்கிட்டயே விட்டுட்டு போயிட்டீங்களாடா இது உங்களுக்கு நியாயமா நியாயமா இல்ல தெய்வமே ஆ, காலையில இருந்து வந்தேனே லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஏண்டா நானும் லவ் பண்ணு தாண்டா வந்தேன் உங்க அண்ணன் ஒருத்தன் என்கிட்ட விட்டுட்டு போனான்டா அந்த நொண்ண வருவான் அப்ப அவன்கிட்ட காஞ்சிட்டு நீ முட்டை வை. மறுபடியும் மாட்டி விட்டா ஓடியாகிட்டு தம்பி நியாயம் இல்லடா ஏன்டா இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டீங்க தெரியா இவன் வேற பாப்ப ஒரு மார்க்கமா இருக்கானே ஏப்பா உனக்கு கொஞ்சம் பாவம் கூட இல்லையே என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது ஆத்தடி எத்த தண்டி. கடவுளே இவங்கிட்ட எப்படியாவது தப்பிக்கணும்னா இவங்க அண்ணன் மட்டும் வரட்டும் அவனை நானு 2ல 1 பார்க்காம விட மாட்டேன் என்ன பார்த்தா எல்லாருக்கும் இழிச்சவாய் மாதிரி தெரியுதா ஆளுக்கு வந்து இவங்கிட்ட விட்டுட்டு போறானுங்க இவங்கிட்ட தப்பிக்கலான்னு என்ன செய்யலாம் கடவுளே நீதாப்பா கண்ணை திறக்கணும் அவங்க அண்ணனும் ஒருத்தன் சொந்தக்காரனா அவன் யாருன்னு எனக்கே தெரியல பாப்போம் எப்படித்தான் போகுதுன்னு பாப்போம் நம்மளும் வராம போவான் அவன் வரட்டு நாக்கப்படி டேய் தம்பி என்னப்பா காலையில இவனை விட்டுட்டு போனைய எங்கடா போனா இவன் வேற என்னை ரொம்ப டார்கெட் பண்றான் ஏதோ தெருவுல கிராஸ் ஆகிறமே ஒரு பாக்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கேன்னு வணக்கம் சொன்னேன் ஏதோ உனக்கு தெரியுமா காலையில நீதானப்பா தம்பி என் தம்பி அவனுக்கு கொஞ்சம் அப்படி இருக்குன்னு விட்டுட்டு போனைய திரும்ப வரவே இல்ல என்னன்னே சொல்றீங்க நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே என்னப்பா சொல்ற யார் இவர் உங்க தம்பியா என் தம்பி இல்லப்பா கொஞ்சமாவது உனக்கெல்லாம் மனச்சாச்சு இருக்கா என் மூஞ்சி அவன் மூஞ்சி பாரு என் மூஞ்சி தமிழ்நாட்டுக்கார மாதிரி இருக்கு உங்க தாடியும் கருப்பா இருக்கு அவன் போடுற சட்டையும் கருப்பா இருக்கு எனக்கு ஏதோ நீங்க 2 அண்ணன் மாதிரி இருக்கு என் மூஞ்சிய பாரு அவர் மூஞ்சிய பாரு அவர் பஞ்சாப்கார மாதிரியே இருக்காரு நான் தமிழ்கார மாதிரி இருக்கேன் ஆமாண்ணே திருவள்ளூர் மாதிரி இருக்கீங்க பாக்குறதுக்கு அதெல்லாம் ஓகே தான் அவரும் அந்த பேர் அவரும் குட்டி தாடியில இருக்கும் உங்க தம்பி மாதிரி தான் தெரியுது ஆனா ஒண்ணு தம்பி இவ்வளவு சோகம் நடந்தாலும் கூட என்ன திருவள்ளுவர் மாதிரி இருக்குன்னு சொன்ன பாத்தியா செத்தாலும் பரவாயில்ல தம்பி அப்படியானே சரிண்ணே பாத்தீங்கன்னா நீயும் போயிட்டாடா ஆடா சண்டாளங்களா இப்படி எல்லாருமே விட்டுட்டு போனீங்கன்னா என்ன எவன்டா காப்பாத்துவா ஆஹா இனி எவன் தான் என்ன வந்து காப்பாத்த போறானோ காலக்கடை முடிக்கலான்னு வந்தேன் இப்ப யூரின் டேங்கி வேற உடைய போறது மாதிரி இருக்கு யாரு வந்து காப்பாத்துவாருன்னு பாப்போம் நமக்கு வேற ஒரு மாதிரி வருது என்ன செய்யலாம்